திண்டுக்கல் மாவட்டத்திலே யாருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எப்போது வன்முறையை தூண்டியது? பொறுப்புள்ள ஒரு தலைவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்நாடக அரசாங்கம் தன்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இந்தியாவில் அரசாங்கம் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கடற்படையைச் சேர்ந்தவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். தேவையற்ற வகையிலே தமிழக மீனவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி 2 மாசத்துக்கு முன்னாடி நாம் சொல்லியாச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கோவையில் நடந்த படுகொலை பற்றி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். அதற்காக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய வர்த்தக நிலையங்கள், வர்த்தக நிறுவனங்கள் தாக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு பிரிவைச் சேர்ந்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமின்றி பேசுவது அவர் வகித்த பதவிகளுக்கும் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பதவிக்கும் அழகு அல்ல. மற்றொன்று, திண்டுக்கல்லைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருப்பது, பெட்ரோல் குண்டு வைத்து தாக்கப்பட்டிருப்பது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளருடைய வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருப்பது, இதையெல்லாம் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் போது வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். எந்த அர்த்தத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று சொல்லி அவர் விளக்கம் சொல்லியாக வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்திலே யாருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எப்போது வன்முறையை தூண்டியது? பொறுப்புள்ள ஒரு தலைவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர் மிக உயர்ந்த ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர். அவர் இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் வேதனைப்படுத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்நாடக அரசாங்கம் தன்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இந்தியாவில் அரசாங்கம் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை என்ன செய்யணுமோ நிச்சயமாக நீதிமன்றம் தன்னுடைய பணியை ஆற்றும், அரசாங்கம் தன்னுடைய பணியை ஆற்றும். இதுதான் ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இரு நாட்டு மீனவர்கள், இரு நாட்டு அரசாங்கங்கள், இரு மாநிலத்தினுடைய அரசாங்கம், அங்கே வடக்கு மாநிலம், இங்கே தமிழகம், இதெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசி தான் முடிவு பண்ணோம். ஆனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கடற்படையைச் சேர்ந்தவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். தேவையற்ற வகையிலே தமிழக மீனவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த பஞ்சாயத்து, பேரூராட்சி, ஒன்றியங்கள், மாவட்ட வார்டு, அதேபோல நகராட்சிகள், மாநகராட்சிகள், அனைத்து பகுதிகளிலும் யார் யார் போட்டியிடுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதை நிர்ணயிப்பதற்காக ஒன்றிய அளவுகளிலே, நகராட்சி அளவிலே, மாவட்ட அளவிலே, அதேபோல கோட்டம் என்று 2-3 மாவட்டங்கள் சேர்ந்த பகுதிகள், ஒவ்வொரு பகுதிக்கும் என்று குழுக்கள் நியமிக்கப்பெற்று வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய முழு அதிகாரத்தை ஒன்றிய அளவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லது நகராட்சி அளவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேட்பாளரை அறிவிக்கக்கூடிய நிலை மாநிலத்தைச் சேர்ந்ததாக இருந்தாலும் எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஜனநாயக முறைப்படி ஒன்றிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை தேர்வு செய்ய உரிமம் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய
ஒரு மாறுதல், எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு மாறுதலாக நாம் கருதுகின்றோம். தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க இது ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. தேர்தல் 24ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதிக்குள்ளால முடிக்க வேண்டும், அடுத்த மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அப்ப எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கான முன் தயாரிப்புகளில் ஈடுபட்டுக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி உட்பட. வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி 2 மாசத்துக்கு முன்னாடி நாம் சொல்லியாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முயற்சியில் இருக்குது, எல்லா கட்சிகளும் முயற்சியில் இருக்குது. எந்தெந்த கட்சி முடிவெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அறிவிப்பாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலையும் கூட சில இடங்கள்ல வேட்பாளர்கள் அவங்களே முடிவு பண்ணியாச்சு.